ஓகே. இன்னைக்கு நான் உங்களோட என்ன கதை ஷேர் பண்ண போறேன்னா, என்னோட ஃப்ரெண்டோட கதை. ஸோ, அவங்க கமிட் ஆகுறாங்க. ஒரு 4 இயர்ஸ் அவங்களோட லவ் ஸ்டோரி. ஸோ, நவ் தே ஆர் கெட்டிங் மேரிட். பட் அவங்களோட கதைய சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு உங்களோட கனெக்ட் பண்றேன். ஸோ, அவ வந்து ஒரு 4 இயர்ஸா அவன லவ் பண்றா. லவ் பண்ணிட்டு ஒரு 3 மந்த்ஸ் ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் நல்லா போகுது. அதுக்கிடையிலே அவன் ரொம்ப எமோஷ்னலி டிட்டாச்மென்ட்டான ஒரு ஆளு. அவனுக்கு பெருசா எமோஷ்னலி அட்டாச்மெண்ட்ஸ் எதுவும் கிடையாது. பட் அந்த பொண்ணு அப்படி கிடையாது. ஃபுல்லி எமோஷ்னலி டிபெண்டன்ட். அவ ஒரு விஷயத்த எமோஷ்னலா பார்ப்பான். அவன் ஒரு விஷயத்த லாஜிக்கலா பார்ப்பான். பட் எனிஹவ் தே காட் கனெக்டட் அண்ட் தே ஜஸ்ட் கம் அவங்க வந்து அவங்க லவ்வ வெளிப்படுத்திக்கிட்டு தே ஆர் கெட்டிங் இன்டு ஒன் ரிலேஷன்ஷிப். அது ஒரு 3 மந்த்ஸ் கொஞ்சம் ஸ்மூத்தா போகுது. இதுக்கிடையில அவனுக்கு கொரோனா வருது. ஸோ, அந்த டைம்ல இந்த பொண்ணு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுறா. ஸோ, அந்த டைம்ல அவனுக்கு பிடிக்கல. எனிஹவ் தே அகெயின் தே ஜஸ்ட் சார்ட்டட் அவுட் எவ்ரிதிங் அண்ட் காட் இன்டு அ பிளேஸ். ஓகே. ஸோ, அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு 2 மந்த்ஸ்ல அவங்க அப்பா இறக்குறாரு. அந்த பொண்ணோட ஃபாதர். அவர் இறந்ததுக்கப்புறம் இவ ரொம்ப டிபெண்டன்ட் ஆயிட்றா. லிட்ரலி அந்த பையன் மேல. ரொம்ப டிபெண்டன்ட். நீங்க சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப டிபெண்டன்ட் ஆயிடுறா. அது ஓவர் பொசசிவ் ஆயிடுறா. அவளுக்கு கிடைக்காத எல்லா லவ்வும் அந்த பையனுக்கு குடுக்கணும்னு முடிவு பண்றா. ஓவர் லவ்வும் பண்றா. ஆனா அந்த பையன் புரிஞ்சுக்கிற இடத்துல இல்ல. ஸோ, அவனுக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப பெரிய பாரமா தெரியுது. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம். இது என்ன இவ்ளோ டிபெண்டன்ட்டா இருக்கா அப்படின்னு ரொம்ப பாரமா அத பார்க்குறான் அவன். ஒரு 2 மந்த்ஸ் அப்படியே போகுது. அகைன் ஒரு 2 மந்த்ஸ் அவங்க பேசிக்காமலே இருக்காங்க. இவளோட மென்டல் ட்ராமானால அவளால சரியா அவளால விட்டு குடுக்க முடியல. மேபி அவங்க அப்பாவோட ஸ்பேஸ அவங்க தேடி இருந்திருக்கலாம். பட் ஹி இஸ் நாட் ரெடி. பிகாஸ் தே போத் வேர் நாட் மெச்சூர் எனஃப் டூ ஹேண்டில் திங்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம்.